ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடவுளோடு உள்ள ஒரு ஒப்புரவாகின்ற ஒரு அருளை இருந்து சுட்டி காட்டுகிறது. கடவுளோடு இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான உறவை சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற பொழுது கடவுள் கண்ணோக்குகிறார் என்கிற வார்த்தை. இந்த கண்ணோக்குகிற வார்த்தையை பற்றி பார்க்கிற பொழுது, புதிதாக பிறந்த குழந்தையை ஒரு தாயும் தகப்பனும் எப்படி பார்த்து கொள்வார்களோ கண்ணும் கருத்துமாக, அதுபோன்று கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தன் குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவன் எப்படியாக இரவு பகலாக பாடுபட்டு சம்பாதித்து அனைத்தையும் செலவு செய்து மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக பாதுகாத்து கொள்கிறாரோ, அந்த அளவிற்கு இவர் கடவுள் பாதுகாக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். ஏன் இந்த தனிப்பட்ட கவனிப்பு என்கின்ற அந்த வார்த்தை வருகிறது? ஏன் அந்த தனிப்பட்ட கவனிப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர் கண் எல்லா நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் அமர்வதையும் எழுவதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிற கடவுளாக இருக்கிறார். எனவேதான் அவர் விண்ணகத்தில் இருந்து நம்மை உற்று நோக்குகிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்? எகிப்திலிருந்து அவர்கள் வந்த பொழுது அவர்களை எப்படி பார்த்து கொண்டாரோ அதே ஒன்று பார்த்து கொள்கிறார். அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் கேட்ட பொழுது சரியான நேரத்திலே ஒவ்வொரு நாளும் அதை கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். உணவு மன்னாவை பொழிந்தார். தண்ணீர், இது கசப்பாக இருக்கிற தண்ணீர் குடிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது அந்த தண்ணீரை நல்ல தண்ணீராக அவர்களுக்கு கொடுத்தார். அதுபோன்றுதான் கடவுளும் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், உற்று பார்க்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்காக என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. அப்படி அவர் கண்ணோக்குகிற பொழுது அழிவுக்கு விட்டுவிட மாட்டார். ஏன் இந்த அழிவுக்கு விட்டுவிட மாட்டார்? நம்மை அழித்து கொண்டால்தான் உண்டு. அவர் நம்மை ஒருபோதும் அழிக்க நினைக்க மாட்டார், ஒழிக்க நினைக்க மாட்டார். ஆக நாம் என்ன செய்கின்றோம்? கடவுளை விட்டு எப்பொழுது பிரிகிறோமோ அப்பொழுது நாம் அழிந்து விடுவோம். அதைத்தான் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இறை அரசை தேடவில்லை என்று சொன்னால், நீதியானதை தேடவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அழித்தொழிக்கப்படுவோம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பாலை நிலத்திலே அவர்கள் கால்நடையாக வந்த பொழுது எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய அரசை, கடவுளை விட்டு விலகினார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தண்டனை வந்தது, அழிவு வந்தது, சாவு வந்தது, கஷ்டம் வந்தது. அதன் பிறகு மீண்டுமாக அவர்கள் இறையடியாரிடம் திரும்பி வந்தார்கள். அவருக்கு எல்லாம் நலமாக மாறியது. அவர்கள் எப்பொழுது நீதியானதை விட்டுவிட்டு அநீதியானதின் பக்கம் சென்றார்களோ அப்பொழுது அவர்கள் முழுமையாக அழித்தொழிக்கப்பட்டார்கள். இந்த நீதியை அவர்கள் நிலைநாட்ட மறுத்த பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீதி கொடுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதையே அவர்கள் அநீதியாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அழிவுக்கு அவர்
ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நம் மனம் மாறுகிற பொழுது, மனம் வருந்துகிற பொழுது, அழுகிற பொழுது, கண்ணீர் சிந்துகிற பொழுது, மன்றாடுகிற பொழுது அவர் திரும்ப கேட்டு நம்மை முழுமையாக பாதுகாக்கிற, அருளை பொழிகிற ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை திருப்பாடலானது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. நம்பிக்கை வைத்தவர்கள் தளர்ந்து போகாதபடிக்கு நாம் தாங்கி பிடிப்போம். நமக்கு தெரிந்தவர்களுக்கு கடவுளுடைய அருளை பற்றியும் பாதுகாப்பையும் கற்றுக் கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ துணை புரிவோம். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழுகின்றோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உம்மோடு ஒப்புவாகவும் மகிழ்ச்சியாக வாழவும் எங்களுக்கு துணை புரிவீராக. இது எங்களை கண்ணோக்குகிறீர், பார்த்து கொண்டிருக்கிறீர், விண்ணகத்திலிருந்து எங்களை பார்த்து வழி நடத்துகிறீர். உம்முடைய உதவி எங்களுக்கு நிறைவாய் இருக்கிறது. நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு, எங்கள் கைகளும் கால்களும் தளர்ந்து போகாதபடிக்கு வலிமையோடு செயல்படுகின்ற ஆற்றலை பொழிந்து எங்களுக்கு உதவியாயிருந்து வழி நடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. ஆமென்.